பரிசுத்த ஆவி அப்படின்றத குறிச்சு சரியான முதல்ல நம்மளுக்கு புரிதல் இருக்கணும். ஏன் எனக்கு பரிசுத்த ஆவி தேவை? நான் ஏன் பெற்றுக்கொள்ளணும்? நான் சபைக்கு வரேன், நான் போறேன், அது போதாதா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் வரேன், அது போதாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதான காரியம், பரிசுத்த ஆவி எதுக்கு நான் பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொண்டா என்ன நடக்கும், எதுக்காக நீங்க ஒரே பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்க அப்படின்றதுக்கெல்லாம் விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் நான் கேட்டேன். உங்களை குற்றப்படுத்துறதுக்கோ குறைவா சொல்றதுக்கோ உங்களை தட்டி உட்கார வைக்கிறதுக்கோ நான் கேட்கல. உங்களை வளர்த்து விடுறதுக்காக ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளரணும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும் தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு. 9 வரங்கள் இருக்கு. இதுக்கு பேர் ஆவிக்குரிய வரங்கள். அந்த ஆவிக்குரிய வரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது அந்த 9 வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னும் நம்ம வளராம சபைக்கு வரோம், போறோம், ப்ரேயர் பண்றோம், இன்னுமே வளராம அப்படியே சின்ன குழந்தைய போல எத்தனை நாளைக்கு இருப்போம்? சின்ன குழந்தைங்க பாலை குடிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பால் குடிக்கிற குழந்தைய போல நீங்க எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? நீங்க வளர மாட்டீங்களா? பெரியவனாகி நீங்க அதற்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். அழைச்சது எதுக்குங்க? நம்மள அவருக்கு சாட்சியா ஜீவிக்கணும். அவர் செய்த நன்மைகளை சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? அந்த சாட்சியை சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? எப்படிங்க வளர்ந்து வர முடியும்? ரேஷன் கிடைக்கினா மட்டும் கொஞ்சம் இடம் கிடைச்சதுன்னா அடிச்சு பிடிச்சிட்டு முன்னாடி போய் நிக்கிறோம்ல, நிக்கிறோமா இல்லையா? இடம் கிடைச்சா போடுறோமா இல்லையா? பூந்து போறோமா இல்லையா? சொல்லுங்களேன், உண்மைதானே பேசிட்டு இருக்கேன். ரேஷன் கடையில இடம் கிடைச்சுன்னா போறோம்ல முன்னாடி. பருப்போ அரிசியோ சக்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறானா முன்னாடி போய் நிக்கிறோம்ல. அப்ப அதுக்கெல்லாம் போய் நம்மளுக்கு முன்னாடி நிக்க தெரியுது, தேவனுடைய சமூகத்துல வந்து முன்னாடி நிக்க தெரியுது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அவங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் தொடங்க விரும்புறேன். இது ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி. அவரு பெரிய வக்கீல். நல்லா ஒரே ஒரு சைன் போட்டா அவருக்கு 50,000 1,00,000. அவங்க அப்பா பாஸ்டர், ஆனா இவரு நம்மள போல சபைக்கு வர்றது போறது இப்படி போக்குவரத்தமா இருந்திருக்கிறாரு. சில நேரத்துல வக்கீல்னா தெரியும் உங்களுக்கே, பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும், பொய் சொல்லி வாதாட வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்படியே அவர் லைஃப் நல்ல ஒரு சுகபோகமா நல்ல பணத்துல ஓடிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்க. ஒரு நாள் கார்ல அவர் வந்துட்டு இருக்கிறாராம். கார்ல வந்துட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரோட கூட பேசுறாராம். என்ன பேசுறாரு? மகனே, நீ இப்படி என்ன பண்ற? அநியாயமா கையெழுத்து போட்டு இவ்வளவு சம்பாதிக்கிற. நான் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், நான் உனக்கு அறிவு கொடுத்தேன், ஆனா நீ அதை எதுக்கு பயன்படுத்துற? பணத்தை சம்பாதிக்கிற பயன்படுத்துற, என்னுடைய காரியத்துக்காக நீ பயன்படுத்தல. நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இந்த நிமிஷம் நான் உன் மூளையை குழப்பிட்டேனா? நம்ம தெளிவா இருக்கிறதுனால தான் நல்லா சாப்பிட்றோம், நடக்கிறோம், துணியை போடுறோம், எங்க இருக்கிறோம், இந்த பஸ்ல ஏறினா இங்க போய் இறங்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. நீ கார் ஓட்டிட்டு போற, ஒரே நிமிஷம் நான் உன் மூளையை குழப்பிட்டேன்னா, ஒரு நிமிஷம் உன் சிந்தை மறந்து போச்சுன்னா உன் வீடு எங்கன்னு உனக்கு தெரியாது, உன் மனைவி பிள்ளை யாருன்னு தெரியாது, நீ படிச்ச படிப்பெல்லாம் மறந்துடும், உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு கேட்டாராம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் படிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை என்ன யோசிக்க தோணுச்சு. நம்ம நினைக்கிறோம்ல என் பேலன்னு ஓடுறோம். வேலைக்கு போறதை நான் தப்புன்னு சொல்லல, தேவை, பணம் தேவை வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. அது ஆண்டவரோட முக்கியத்துவப்படுத்தாதீங்கன்ற. அல்லேலூயா. அப்ப அவருக்கு ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டாராம். கேட்டோன்னே இவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. வீட்டுக்கும் இவர் போன இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கு. ஒருவேளை அந்த ஸ்பாட்ல அவருக்கு அது மறந்து போச்சுன்னா வீட்டுக்கு போய் சேருவாரா? பைத்தியமா எங்கன்னா தான் சுத்திட்டு இருக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். நான் இங்க இருந்து வந்திருக்கேன், என்ன கொண்டு போய் அங்க விடுங்கனாலும் சொல்ல முடியும். இன்னும் சுத்தி 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 தெரிய வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சவங்க, அவர் சொன்ன சாட்சியோட கூட நான் இதையும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சகோதரனுடைய கணவர் அப்படிதான் குடிச்சு 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 என்ன பண்ணாரு, மூளை குழம்பி போச்சு. ஆள் அட்ரஸ் 1 வருஷம் ஆக போகுது, கிட்டத்தட்ட எங்கன்னே தெரியல. தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கோர்ட்ல போய் ஆட்கொணர்வு மனுன்னு சொல்றாங்க. அது போட்டா உடனே அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும். அதுவும் போட்டு பார்த்தாங்க, இன்னும் கிடைக்கல. ஆள் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. மூளை குழம்பி போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ நான் வேலைக்கு போயிடுவேன், நான் சம்பாதிச்சிடுவேன், நான் படிச்சிடுவேன், நான் திறமையை செஞ்சிருவேன், ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்துல இல்லாவிட்டா, அவர் நம்ம நடத்தாவிட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டுக்காக எதையாவது செய்யலாம்ல. ஆண்டுக்காக ஏதாவது செய்யும் போது அவர் நமக்காக நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் கை தட்ட மாட்டேன், நான் பாட்டு பாட மாட்டேன், நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், நான் சாட்சி சொல்ல மாட்டேன், நான் அவர் மட்டும் எனக்கு செஞ்சிடணும். அல்லேலூயா. நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டேன் என் பக்கத்துல இருந்து. நான் அவரை நேசிக்கவே மாட்டேன். அவர் நேசிக்கிறவங்க இதெல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. நான் நேசிக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவர் மட்டும் எனக்கு செய்யணும். எப்படி செய்வாரு? அல்லேலூயா. நம்ம சொல்றோம் அவர் தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, பணத்தை கேட்கல, உங்க இருதயத்தை கேட்கிறாருன்னு. இருதயத்தை கொடுத்தவன் எல்லா வருஷமும் கொடுப்பான். அல்லேலூயா.
ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறாங்க, இல்ல ஒரு தகப்பனும் பிள்ளையும் நேசிக்கிறாங்க. அந்த பிள்ளை தகப்பன் இடத்துல எதையுமே கேட்க தேவையில்ல. நேசிக்கும் போது தான் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவரே செய்வார். அல்லேலூயா. அதே போல என் அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படி இருந்தாதான் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு பிள்ளைக்கு தெரிஞ்சு பிள்ளை அது மாதிரி நடந்துக்கும். அல்லேலூயா. அது மாதிரிதான் ஏசப்பாவுக்கும் நமக்கும் உள்ளதான உறவு இருக்கணும். அவர் மேல அன்பு இருந்தா நீங்களா தானா முன் வருவீங்க எல்லா காரியத்திலையும். அதுக்கு வேற எதுவுமே தடை இல்லை. எனக்கு படிக்க தெரியல, பாட்டு பாட தெரியும்ல. எனக்கு படிக்க தெரியல, இல்ல எனக்கு தெரியுது ஆனா எனக்கு கூச்சமா இருக்கு, ஜூஸ் கொடுக்க தெரியும்ல. அல்லேலூயா. அந்த மாதிரி தேவனுடைய காரியத்துக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செய்யறவங்க வாழ்க்கை மாத்திரம்தான் மாறும். அல்லேலூயா. சும்மா கடமைக்கு வரேன், கையெழுத்து போடுறேன், போறேன், வாழ்க்கை மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் சாட்சியா இருக்கதான் அழைச்சாரு. சாட்சி சொல்றதுலயே அவ்வளவு பாடு. ஆமென்.